ஒரு இட்லி தான் சுடுவாங்க, இல்லைன்னா தோசை மட்டும் தான் செய்வாங்களா மற்றவங்க. அதை வந்து தேங்காய் சட்னினா நாங்கள் தேங்காய் சட்னி விதவிதமாக உங்கள் வீட்லையெல்லாம் எடுத்து பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் சப்பை பண்ண முடியாதுதான் இருக்குமாமா. அவ்வளோதான் செய்யுமாமா. எக்ஸ்ட்ரா வேணும் தோசை ஊற்றலாம். உனக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுன்னா அதுக்குள்ளே சாப்பிட முடியுமா? இவங்கெல்லாம் இருக்காங்க. முதல் போய் நம்ம போட்டு சாப்பிட முடியுமா? சோடு தான் இருக்குமாங்க. ஏதாவது போய் ஆசையை எடுத்து சாப்பிட போனான்னா பின்னாடியே போய் திறந்து பார்க்கணும். அவளுக்கு அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காதான். சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு போகிறேன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்த பிள்ளை என்ன பண்ணு, வீட்டில் சாப்பாடு போட்டு அவர் எது சாப்பிட்டு சரி போயிட்டு வரமாங்க. நான் என்ன நினச்சேன், அங்கே உப்பு காரம் இல்லைங்களா, சாப்பிடு இருக்கிறனால பிடிக்கலையாட்டக்கு இங்கே வந்து அதனால சாப்பிட்றேன்னு நினச்சேன். இதெல்லாம் எவ்வளோ கொடுமைங்க. இங்கே வந்து ராணியாட்ட அவங்க அப்பா நைட்டு 12 மணிக்கு கேட்டாலும் வாங்கி தருவார். அந்த பிள்ளை அதெல்லாம் அங்கே எதிர்பார்க்கலையே. இவன் ஒரு கேக்கு வாங்கினா கூட நான் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் இன்னைக்கு ரிதனியாக கேக் வாங்கி கொடுத்தேன். அவங்க மாமனார் ஒரு தடவை ஒரு டாப் எடுத்து கொடுத்தாராமா. இந்த பிரச்சனை முடிஞ்சு கூப்பிட்டு போனாங்களா, அதே சொல்லி காமிக்கிறேன். இது நான் எடுத்து கொடுத்தேன். நம்ம இத்தனை பண்ணுமே நாங்கள் சொல்லிட்டே இருந்து இவங்களால ஜெயிச்சுக்க முடியுமா? நாங்கள் ஒன்றை கொடுத்தா அதில் விட எச்சாத்தை எதிர்பார்க்கறது. அப்புறம் நான் கேட்டேனா நான் ஆசைப்பட்டேனா என்றது இத்தனை இருக்குது. நாங்கள் பாரம்பரிய குடும்பம். நாங்கள் என்ன இத்தனை வயசு நம்ம பிள்ளைய வச்சுருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணலான்னு அந்த பிள்ளை ஒழுக்கமாக வாழ்ந்ததுக்கு நாங்கள் ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளைக்கு காவு வாங்கிட்டு. ஆனால் என்னால் என் பிள்ளை கூட போனாலும் போயிடுவேன், நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த அவள் சக்தி உள்ளவளாக இருந்தால் அவங்க இதெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆண்டவன் அவளும் தக்க தண்டனை கொடுக்கணும், இந்த சட்டம் தண்டனை கொடுக்கணும். அதுதான் நான் எல்லாத்துக்கிட்டே கேட்டுக்கிறேன். இந்த மக்களெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை கொடுங்க. எல்லா தெய்வம் கொடுக்குற தண்டனை கொடுங்க. என் பிள்ளை அந்த ஒரு செகண்டை நினச்சி போய் பார்த்தாங்கன்னா அவன் நல்லா துண்டு துண்டாக வெட்டி இருந்துருவாங்க. உண்மையை அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு தப்பான பையன் ஒரு பிள்ளைய எனக்கு கொண்டுட்டானே அப்படின்னு யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சொந்தத்தை காப்பாற்றவும் அவங்க வீட்லேயும் பிள்ளை இருக்குது. அவங்கெல்லாம் அதையெல்லாம் மறந்துட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு தப்பானவனுக்கு என் சொந்தக்காரனுங்கிறதுக்காக காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் தான் அந்த வழி தெரியும். நான் வரட்டுன்னு சொல்ல, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டு இருந்த இருந்தால கல்யாணம் முடிச்சதுலேருந்து என் பிள்ளை சிரிப்பவே மறந்துட்டாதுங்க. சிரிக்கவே இல்லை என் பிள்ளை. என் வீட்டு வாச கூட்டுற பொம்பளை சொல்கிறா, என்னங்க கவனிச்சு என்னாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களே, சிரிச்சே போயிடுதே, புது பொண்ணாட்டவே தெரியலையேங்கிறா அந்த பொம்பளை. அப்போ எனக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த பொம்பளைக்கு தெரியுது. என் பிள்ளை வந்து மறைச்சு அதை சரி பண்ணிடலான்னு மூடி கொண்டு போய் கடைசியில் அவள் உசுரையே விட்டுட்டான். நம்மளை வந்து நிம்மதியை விட மாட்டாங்க, நம்ம அம்மா அப்பாவை நிம்மதியை விட மாட்டாங்க அப்படின்னு அவள் முட்டாளாக முடிவு எடுத்துட்டான். போய் அப்போவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, எப்படி எடுத்ததுக்கு இல்லையா? வாப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கலாம் இல்லையா? அவளே வெளுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? தைரியமாக வளர்த்துறவங்கள கோலையாவான்னு நான் எதிர்பார்க்கல சாமி. ஆனால் பெத்ததாயா நான் கொதிக்கிறது உண்மையானா அது அவங்க தாய் உழைக்குமா? நான் ஒரு என்னன்னா அவங்க நல்ல மனுஷர்களாக இருந்தால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா மனசாட்சி உள்ள மனுஷராக இருந்தால் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை எனக்கு சொந்தம் தான் முக்கியம், அவனை என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னா பண்ணிட்டு மகராசில் அதனுடைய பாவத்தின் பங்கையும் அவங்களே எடுத்துக்கிட்டு நான் அப்படித்தான் சொல்லுவேங்க. தப்பானவங்களுக்கு நம்ம வெத்த குழந்தைய இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க. அதுதான் நல்லது. நான் பேசினா அப்படித்தான் எங்கள் வீட்டில் இருக்கேன்.